இன்றைக்கி 28ஆம் தேதி வியாழக்கிழமை, 5வது மாதம் 2026 அன்று நேற்று 27 புதன்கிழமை அன்று தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் லெட்ரு அனுப்பியிருக்கேன். எதற்காகனா, என்னுடைய வீட்டு 40 வருஷமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் குடியிருந்த வீட்டை சின்னசாமி பேச்சியம்மாள் ஆக்கிரமம் பண்ணி வேற ஒருவருக்கு அதை அடமானம் வச்சாங்களா விற்றாங்களான்னு எனக்கு தெரியலை. அவங்கள காலி செய்து எனக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய மாணவ சமுதாயமும் சொன்னாங்க, சார் எங்கள் விஜய் முதலமைச்சர் சார் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் சரியான முறையில் விசாரணை பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. எங்கேயுமே லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டாங்க. அதை உண்மை வாரி விசாரித்து அவங்களுக்குரிய நியாயத்தை வழங்கி கொண்டு இருக்கிறது விஜய் ஆட்சி. அதனால் நீங்கள் கொடுங்க உங்களுடைய குறைய அப்படின்னமோ எனக்கு ஒரு ரைட்டு. நம்ம எல்லோரும் சொல்லி நம்ம தெரிந்து கொள்வதை காட்டிலும் எஸ்பி அஸ்ராக்கார் இருக்கும்போது என்னுடைய காப்புரிமை கண்டுபிடிப்பு மூலமாக கொடுத்து மோசடியானது. அதே எஸ்பி அஸ்ராக்காருக்கு உயரிய பொறுப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 40 வருஷமாக வைத்திருந்த வீட்டை ஆக்கிரமம் பண்ணி இன்னொருவருக்கு, நான் மதுரை சிறைக்குள்ளே இருக்கும்போது இந்த மோசடி நடந்திருக்குது. வெளியே வந்த அன்று காலையில் கேட்கலாம்னு இருக்கும்போது எங்கள் மதினியுடைய அண்ணன் மகன், அதாவது அவங்களுக்கு மருமையன், எனக்கு மருமையன் தான், ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி சரவணா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. அப்போ சரவணா ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு அந்த டயத்தில் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என் வீடை யாருக்கு அடமானம் வச்சிங்க, யாருக்கு விற்றீங்க, அதில் உள்ள சிராக்ஸை கொடுங்கன்னு நான் கேட்க முடியாதுல்ல. ஏன்னா சிறையிலேருந்து வந்து அன்று இரவு மீனாட்சிபுரம் சின்னசாமி பேச்சியம்மா வீட்டில் மாடியில் தான் நான் தூங்கி கிடக்கேன். அப்போ சிறையிலேருந்து வந்து அன்று இரவே நான் கேட்கவும் முடியாது. அன்று காலையில் கேட்கலாம்னு முடிவு செய்திருந்தேன். அதற்குள்ளே மருமகனுக்கு, சின்னசாமி பேச்சியம்மாளுடைய மருமகனுக்கு ஹார்ட் அட்டாக்கு என்று சரவணா ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய வீடை யாருக்கு விற்றீங்களா, ஒத்தி வச்சிங்களா, என்னன்னு நான் கேட்க முடியுமா? அதுதான். அப்புறம் 2 வாரம் கழித்து கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் தர முடியாது, என் பேரில் பஞ்சிருக்கு. நான் மாய்த்தவர்கிட்ட வாங்கும்போது அந்த வீட்டு ரசீது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். மாய்த்தவர் பேச்சியம்மாளுடைய அப்பா, ஜெயபாண்டிக்கு அவர் தான் தாய் மாமன். அதனால் என்னுடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணனுக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க. சரி, என் அண்ணன் பேரில் இருக்குது வீடு, அது அவங்க பேர்லேயே இருக்கட்டும். நான் பணம் கொடுத்துருக்குறேன் 5000 ரூபா சுந்தன் மூலமாக. ஆகையால் எனக்கு நீங்கள் எழுதிலாம் கொடுக்க வேண்டாம், எழுதி தரோம்னு தான் எங்கள் மாமா சொன்னார். வேணாம் மாமா, எழுதி எனக்கு கொடுக்க வேணாம். அந்த வீட்டு ரசீது கட்டிக்கிருக்காங்கள்ல, அந்த ரசீது மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். அந்த ரசீது மட்டும் எனக்கு போதும். இனிமேல் நாங்கள் வீட்டு வரியை கட்டி நாங்கள் அதில் நிரந்தரமாக குடியிருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னையிலேருந்து நாங்கள் தான் அந்த செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீட்டு ரசீது நாங்கள் தான் அதை கட்டி அதை அனுபவித்து வந்தோம்.
இப்போ ரோடு வந்துவிட்ட காரணத்தினால அந்த இடம் வந்து இப்போ மெயினாகிருச்சுன்ற உடனே அந்த இடம் என்னுடைய வீடு என் பேரில் இருக்குது. ஆகையால் என் பேரில் இருக்கிற வீட்டை யாருக்கு வேண்டாலும் நான் ஒத்தி வைப்பேன், விற்பேன் அப்படின்னு செஞ்சுட்டு அதை நான் இருக்கும்போது செய்யணும். இப்போ குடி இருக்கிறாங்கன்னா யாராக இருந்தாலும் அந்த குடி இருக்கிறவங்களா, ஏப்பா இந்த வீடை காலி பண்ணுங்க 3 மாதத்துக்குள்ள ஒரு டைம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஜெயபாண்டி இது என் இடம், என் வீடு, நான் இன்னாருக்கு விற்க போகிறேன் அப்படின்னு நீ சொல்லணும். சொல்லிவிட்டு ஜெயபாண்டிக்கு நீ விற்றுருக்கணும், அடமானம் வச்சுருக்கணும். அப்போ நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது நீ இந்த இதை செஞ்சீங்கன்னா, இந்த திருட்டு வேலையை செஞ்சீங்கன்னா, உனக்கு உரிமை இருக்குன்னா நான் வெளியில் இருக்கேன்ல 40 வருஷம், அதாவது 10 வருஷம் நான் அந்த வீடை வாங்காமல் அதில் குடியிருந்தேன். அதுக்கு பிறகு என் தாய் மாமா வந்து ஏழை இந்த மாதிரி உங்கள் உடனே குடிச்சிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு சரியாக காசு கொடுக்காம தர்றான், நான் அந்த செல்லூரில் இருக்கிற வீட்டை விற்றுட்டு அந்த மீனாட்சி வாரத்தில் அந்த முல்லை நகரில் இருக்கிற வீட்டை கூரை வீடாக இருக்குது அதை ஓட்டு வீடாக மாற்றி அது பக்கத்தில் இருக்க அந்த சின்ன இடத்தையும் வாங்கி போட்டு இது பண்ண போகிறேன்டா ஜெயபாண்டி, நீ காலி பண்ணுறா வீட்டை அப்படின்னு செல்லூர் மேலத்தோப்பில் உள்ள வீட்டை காலி பண்ணுறான்னு எங்கள் தாய் மாமன் சொன்னார். மாமா எனக்கு வேறு எங்கேயும் போய் படுக்க முடியாது மாமா, இங்கேயே படுத்துட்டேன், நான் ரிக்ஷா ஸ்டாண்டில் இங்கெல்லாம் போய் படுத்தனாக்கும் மழை பெய்யும், எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கு இந்த வீடை ஏதாலும் விட்டு கொடுங்கன்னு கேட்டேன். சும்மா பேரை விட்டு கொடுக்குறது அப்படின்றாரு. சும்மா விட்டு கொடுக்க வேணாமாம்மா, பணத்துக்கு விட்டு கொடுங்க, உன்னால் எவ்வளோடா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார். என்னால் ஒரு 5000 கொடுக்க முடியுமாம்மா அப்படின்னு. சரி, அது சுந்தரக்கனி எவ்வளோ கொடுக்குன்னு கேள்றா. மாமா எங்கள் அக்கா ஒரு 5000 தர்றோம்ன்ட்டு மாமா. சரிடா, 14,000 விற்க வந்தேன், 10,000 தான் மிஞ்சுது. சரி, எப்படா தர்ற? எனக்கு அவசரமாக பணம் வேணும்டா. சரி மாமா, ஒரு 2 வாரம் கழித்து தரேன் மாமா, 5,000 நான் கொடுத்துட்றேன், அக்காட்ட நான் வாங்கி எப்படியோ கொடுக்குறேன் மாமா. சரிடா அப்படின்ட்டு எங்கள் தாய் மாமன் போயிட்டார். அதே மாதிரி 2 வாரம் கழித்து நான் செல்லூர் அஹிம்சாபுரம் 7வது தெருவு செல்வராஜ் பஞ்சமாளுடைய மகன் சுந்தன் என் பங்காளியை கூப்பிட்டுக்கிட்டு நான் போனேன். பங்காளி, நீ தான் இந்த பணம் கொடுக்குறதுக்கு சாட்சி, இந்த 5,000 என் தாய் மாமிகிட்ட நீ தான் கொடுக்குற, எங்கள் அண்ணன் பேர்லேயே இருக்கட்டும்னு சொல்லிடு, நான் சொல்கிறேன், ஏன்னா இங்கே பேரில் மாற்ற வேணாம், எந்த பேரில் பஞ்சமோ அந்த பேர் கடைசி வரைக்கும் இருக்கட்டும், ஆனால் அந்த வீட்டு ரசீதை மட்டும் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி இங்கேருந்து நாங்கள் போகிறோம். போயிட்டு எங்கள் தாய் மாமிகிட்ட கொடுத்தோம். எங்கள் தாய் மாமா அப்பயே இதை உன் பேருக்கு மாற்றிடணும்டாப்பா அப்படின்னாரு. வேணாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். என் தாய் மாமன் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த சின்னசாமி பேச்சியம்மா வந்து செல்லூர் வீட்டை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கணும், இன்னொரு ஆளுக்கு அடமானம் வச்சுருக்கணும். பணம் வாங்கினவர் மாய்த்தவர் இறந்து போனதுக்கு பிறகு, நான் சிறைக்கு போனதுக்கு பிறகு, நான் சிறையில் மதுரை சிறையில் 13 மாதம் சிறையில் இருக்கும்போது இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் தீர விசாரித்து நான் 40 வருஷம் ஆண்ட என்னுடைய வீட்டை மீட்டி தருமாறு தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக்கொண்டு அவருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன். மதுரை கமிஷனருக்கு ஒரு லெட்ரு, சின்னசாமி பேச்சியம்மாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். 27/5/2026 அன்று. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.